शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् आनन्दं प्रणिपत्य सिद्धिसदनं लम्बोदरं भारती सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्जे स्थितम् क्षामङ्घ्रिसरोरुहस्मरणतो नानाविधा सिद्धयः सिद्धिं यान्ति लघुप्रयान्ति विलयं प्रत्यूहशैलौ व्रजाः। शास्त्रोक्तरीत्या ஜாதகாலங்காரஹ அப்படிங்கிற கிரந்தத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல ஒரு 7 ஸ்லோகங்களுக்கு மேல 8 ஸ்லோகங்கள் வரையும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். 9வது ஸ்லோகமா இருக்கிறது ஆத்யம் துர்யம் கலத்ரம் தசமமிஹ புதைஹி கேந்திரமுக்தம் திரிகோணம் புத்ரம் தர்மாக்யமுக்தம் பணபரமுதிதம் மிருத்யுலாபாத்மஜார்த்தம் தர்மம் சாபோ க்ளீமாக்யம் வ்யயரிபு சஹஜம் கண்டகாக்யம் ஹி கேந்திரம் चैतच्चातुष्टयं स्यात्रिकमिह गदितं வைரிரிஹ்பாந்தகாக்யம் அப்படின்னு சொல்லி 12 பாவங்களுடைய பெயர்கள் பார்த்தாலும் அதுல சில பாவங்களை சேர்த்து ஒரு பேரா கொடுக்குறார். இப்போ 1வது பாவம் 4வது பாவம் 7வது பாவம் 10வது பாவம் எடுத்துட்டு இந்த 4 பாவத்துக்கு சேர்த்து ஒரு பேர் தரா. அதான் ஆத்யம் துரியம் கலத்ரம் தசமமிஹ புதைஹி கேந்திரமுக்தம் திரிகோணம் அப்படின்றது சொல்ற. புதைஹி பண்டிதாலாம் என்ன சொல்றா? ஆத்யம் துரியம் கலத்ரம் தசமம் கேந்திரம் முக்தம், இந்த 4 பாவத்துக்கு கேந்திரம் அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த 4 பாவத்தை வச்சுட்டுதான் மனுஷனுடைய ஜீவனமானது ஒரு சுகமயமா சுகமயமா ஆகிறது. ஒண்ணு ஷரீரம், ஆத்தியம்னாக்கா முதல்ல இருக்கக்கூடியது லக்னம், ஷரீரம், தேகம் சொல்றோம் இல்லையா. அதுக்கு அடுத்தது துரியம் 4வது பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், யானம், இதனுடைய விசாரங்கள்லாம் 4வது பாவம் பண்றோம் இல்லையா. 4வது பாவத்துக்கு தான் இதனுடைய ஒரு முக்கியத்துவம். அப்புறம் 7வது பாவம் நம்மளுடைய லட்சியமோ இல்ல அது கலத்திர பாவம். அதே போல தசம பாவம் சொல்லக்கூடிய உத்தியோகம். இது 4 ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால இந்த 4த்துக்கும் என்ன சொல்றா? கேந்திரம் அப்படின்னு ஒரு சமய கொடுக்குற, ஒரு பேர் கொடுக்குற. ஆத்யம் துரியம் கலத்திரம் தசமம் இது எல்லாத்தையும் சேர்த்து கேந்திரம் முக்தம். பண்டிதாலாம் இதை கேந்திரம் அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. தர்மாக்கியம் திரிகோணம் புத்திரம் தர்மாக்கிய முக்தம், திரிகோணம் புத்திரம் தர்மாக்கிய முக்தம் அப்படிங்கிற. புத்திரம் அப்படின்னாக்கா 5வது பாவம், புத்திரனை பத்தி விசாரம் பண்ணக்கூடிய 5வது பாவத்துக்கும், தர்மம் என்று சொல்லக்கூடிய 9வது பாவத்துக்கும், இவ ரெண்டும் சேர்ந்து திரிகோணம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. இது 2த்துக்கும் கேந்திரம்னு எப்படி பேர் கொடுத்தாலோ அதே போல இதுக்கு திரிகோணம் அப்படிங்கிற பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பணபரமுதிதம் மிருத்யு லாபாத்மஜார்த்தம். இதே கேந்திரத்துக்கு அடுத்தடுத்த பாவங்கள் பணபரம் அப்படின்னு சொல்றாங்க. பணபரம்னா எந்தெந்த பாவத்துக்கு பேர் சொல்றான்னாக்கா மிருத்யு லாபாத்மஜார்த்தம், இதுக்கெல்லாம் பணபரம் அப்படின்னு பேர் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது பாவத்துக்கும் 5வது பாவத்துக்கும் 8வது பாவத்துக்கும் 11வது பாவத்துக்கும் பணபர அப்படின்னு ஒரு சம்யாவானது சாஸ்திரத்துல அதுக்கு அடுத்ததா தர்மம் சாபோக்லீமாக்கியம் யயரிபு சஹஜம் கண்டகாக்கியம் ஹி கேந்திரம்.
அதுக்கு அடுத்ததா என்ன கொடுக்கிறார்? விய ரிபு சகஜம் தர்மம் ச ஆபோக்லிமம் உதிதம். அப்ப எந்தெந்த பாவத்துக்கு ஆபோக்லிமம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்கிறார்? 3வது பாவத்துக்கும் 6வது பாவத்துக்கும் 9வது பாவத்திற்கும் 12வது பாவத்திற்கும் ஆபோக்லிமம் அப்படின்னு பேர் கொடுக்கிறார். திருக்கமிக கதிதம் வைரி ரிப்பாந்த காக்கியம். அதுக்கப்புறம் சில பாவங்களுக்கு திருக்கம் அப்படின்னு பேரு தர. திருக்கம்னாக்கா 6வது பாவத்துக்கும் 8வது பாவத்துக்கும் 12வது பாவத்திற்கும் என்ன பேர் கொடுக்கிறார்? திருக்கம் அப்படிங்கிறத கொடுக்கிறார். அப்போ இந்த பெயர்லாம் கொடுத்ததுக்கு பிரயோஜனம் கிரந்தத்தை மேல படிக்கும் பொழுது நமக்கு தெரியும். இப்போ கேந்திரத்துல இந்த கிரகங்கள் இருந்தா அப்படின்னு சொல்லிடுவா. இந்த மாதிரி ஒரு யோகமானது உண்டாறது, கேந்திரத்துல சுப கிரகங்கள் இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்றச்சு கேந்திரம்னு நமக்கு என்னன்னு தெரியணும். அதுக்காக தான் முன்னாடியே கேந்திர பாவம்னா என்ன, திரிகோணம்னா என்ன, பணபரம்னா என்ன, ஆபோக்லிமம்னா என்ன, திருக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதை சரளமா ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி சரளமா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, கேந்திரம் அப்படின்னாக்கா 1, 4, 7, 10 இந்த 4 பாவத்துக்கு கேந்திரம்னு பேரு தரா. இத பணபரம் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தது 2, 5, 8, 11 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆபோக்லிமம்னா அதுக்கு அடுத்தது 3, 6, 9, 12 அப்படின்னு எடுத்துட்டாச்சுன்னா கேந்திர பணபர ஆபோக்லிம, கேந்திர பணபர ஆபோக்லிம, கேந்திர பணபர ஆபோக்லிம, கேந்திர பணபர ஆபோக்லிமன்னு சொல்லி ஈஸியா அந்த பாவத்தை சரளமா நம்ம பிரிச்சுக்கலாம். அதே போல திருக்கம் அப்படின்னு சொன்னதுனால 6, 8, 12 இதுக்கு திருக்கம்னு பேரு. இப்படியாக பாவங்களை ஒரு வகைப்படுத்தி 4 பாவங்களா பிரிச்சோ இல்ல 3 பாவங்களோ பிரிச்சோ சம்ஞையானது ஒரு பேரானது அவங்க கொடுக்குறா. கேந்திர பணபர ஆபோக்லிம திரிகோணம் திருக்கம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு தர. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கிரகமைத்ரி விசாரா, கிரகங்களினுடைய மித்திரத்துவம், சமத்துவம், சத்ருத்துவம் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கு. கிரகமானது பரஸ்பரம் மித்திரனா இருக்கிறது. மித்திரன்னாக்கா பரஸ்பரம் நட்போடு இருக்கிறது. கிரகங்கள் பரஸ்பரம் சத்ருத்வத்தோட இருக்கிறது, எதிரியா நினைக்கிறது. கிரகங்கள் மித்திரனும் இல்ல சத்ருவும் இல்ல, சமமா சாதாரணமா இருக்கிறது அப்படின்னு கிரகங்களுடைய விசாரமானது, மைத்ரி விசாரமானது இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. சந்திரேஜ்யக்ஷிதிஜா ரவீந்து தனயௌ குர்விந்து சூர்யா க்ரமாத் சுக்ரார்கௌ ரவி சந்திர பூமி தனய ஞார்கீசிதஜ்ஞௌ மதாஹ அர்காதே சுஹ்ருதः சமா அத புதः சர்வே ஹி சுக்ரார்கஜௌ பௌமாச்சார்யயமாயம குஜகுரு பூஜ்ய பரே வைரிணஹ அப்படின்னு சொல்லி கிரகங்களுடைய மைத்ரி விசாரத்தை ஆரம்பிக்கிறார். அதுல ஆதித்யாதி கிரகங்கள் நமக்கு தெரியும். முதல்ல சப்த கிரகங்களை எடுத்துக்கலாம் இல்லையா? கிழமைகள்ல சொல்றதுதான் ஆதித்யாதி சப்த கிரகங்களும். ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லி கிரமமா வருது இல்லையா? அதேதான் இங்கேயும் எடுத்துக்கிறோம். முதல்ல சந்திரேஜ்ய க்ஷிதிஜாக, முதல் 2 பந்தியில கிரகங்களுடைய மித்திரத்துவம், எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் மித்திரனா இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். சந்திரேஜ்ய க்ஷிதிஜாக அப்படின்னு முதல்ல சந்திரன், இஜ்யஹா அப்படின்னா அது குரு, க்ஷிதிஜஹா அப்படின்னாக்கா அங்காரகன். இந்த 3 கிரகங்களும் சூரியனுக்கு மித்திரனாக இருக்கு. ரவீந்து தனயம், அதுக்கு அடுத்ததான் சந்திரனுக்கு சொல்ற. ரவி சூரியன், இந்து தனயா
இந்து தனயகானாக்கா புதன். இந்த ரெண்டு கிரகங்களும் சந்திரனுக்கு வந்து மித்திரனாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறமா குருவிந்து சூர்யாக கிரமாது அப்படிங்கிற அடுத்ததா அங்காரகனுக்கு வந்து சொல்ற குரு, சந்திரன், சூரியன் இந்த மூணு கிரகங்களும் அங்காரக கிரகத்துக்கு மித்திரனாக இருக்கு. அதுக்கப்புறமா சுக்ரார்கௌ புத கிரகத்துக்கு மித்திரன் யாரு அப்படிங்கறது சொல்ற. சுக்ரஹா சுக்ரனும் அர்க்கஹா சூரியனும் புத கிரகத்தினுடைய மித்திரனாக இருக்கு. ரவிச்சந்திர பூமி தனய ஞார்கி சிதஜ்ஞௌ மதாக. அடுத்ததா குரு கிரகத்துக்கு அப்புறம் சனி கிரகத்துக்கு வந்து குரு கிரகத்துக்கு அப்புறம் சுக்கிர கிரகத்துக்கு வந்து சொல்ற. புதன் சனி இவா ரெண்டு பேரும் மித்திரனாக இருக்கார். அதுக்கப்புறமா சனி கிரகத்துக்கு வந்து சொல்ற சுக்கிரன் புதன் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மித்திரனாக இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ கடைசியா இருக்கக்கூடிய ரெண்டு பங்கில என்ன சொல்றார்? சமத்துவத்தை சொல்றார். அர்க்காதேஹே சுஹுர்தஹா சமாஹ அச்ச புத சர்வேஹி சுக்ரார்கஜௌ பௌம ஆச்சாரிய யமாயமஹ புஜகுரு பூஜ்யஹ பரே வைரினஹ. அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அவசிஷ்டமா இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் வந்து சத்ரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ சமத்துவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல எது கொடுத்துற? அர்த்தாதேஹே சுஹுர்தஹா சமாஹா அத புதஹா அப்படிங்கிற. அப்போ சூரியனுக்கு வந்து புதன் அப்படிங்கிற அந்த கிரகமானது சத்ருவும் கிடையாது மித்திரனும் கிடையாது, சமமா இருக்கு. அதே போல சந்திரனுக்கு எடுத்துட்டாக்கா சர்வே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்பனா எல்லா கிரகங்களும் சந்திரனுக்கு வந்து சமமா தான் இருக்கு, சத்ருவா கிடையாது. ரெண்டு கிரகங்கள் சுகிருதனா சொல்லியிருக்கா, மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் சமம் அப்படின்னு சொல்லிட்டேன். சந்திர கிரகத்துக்கு சத்ருக்கள் கிடையாது அப்படிங்கிறது தெரியாது. சுக்ரார் கஜோ. அடுத்தது பௌமனுக்கு அங்காரகனுக்கு சுக்கிரனும் சனியும் வந்து சமமா வந்து இருக்கா. அதுக்கப்புறம் புத கிரகத்துக்கு அங்காரகன் குரு சனி இந்த மூணு கிரகங்களும் வந்து சமமா வந்து இருக்கு. குரு கிரகத்துக்கு சனி கிரகமானது சமமா இருக்கு, சனி கிரகத்துக்கு குரு கிரகமானது சமமா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கிரகத்தினுடைய இந்த ரெண்டு விஷயங்களையும் வந்து மித்திரத்துவம் சமத்துவம் இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டார். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து சத்ருவா வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ சூரியனுக்கு எது எது சத்ருவானது? சனி சத்ருவானது, சந்திரனுக்கு சத்ரு இல்லை, அங்காரகனுக்கு புதனானது சத்ருவானது, புதனுக்கு சந்திரனானது சத்ருவானது, குருவுக்கு புதனும் சுக்கிரனும் சத்ருவாரா, சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் சத்ருவாரா, சனிக்கு சூரியன் சந்திரன் அங்காரகன் இந்த மூணு கிரகங்களும் சத்ருவானது. அப்போ இத கிரகம் பிரகாரமா நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துட்டாக்கா இன்னும் சரளமா நமக்கு வந்து இது புரிய ஆரம்பிக்கும். இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, கிரகங்களுடைய பரஸ்பர சத்ரு மித்ரன் இதை வச்சுட்டுதான் சமம் இதை வச்சுட்டுதான் ஒரு பலனை வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து சொல்ல முடியும். சரளமா வந்து நம்மளால சொல்லணும், பலன் சொல்லணும். இல்ல ஒரு யோகங்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த யோகத்துக்கு வந்து சக்தி இருக்கு, எந்த அளவுக்கு அவனுடைய ஜீவனத்துல கிரக மேலனமானது கிரக யோகமானது எந்த அளவுக்கு அவனுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பலவித விசாரங்கள், அந்த யோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சத்ரு இடத்துல இருக்கா, இல்ல மித்ரனுடைய இடத்துல இருக்கா, இல்ல சமமான இடத்துல இருக்கா அப்படிங்கறத வச்சுட்டுதான் அந்த யோகங்களானது அவனுடைய ஜீவனத்துல அந்த ஜாதகனுடைய ஜீவனத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரு தடவை வந்து இந்த சத்ரு மித்ரத்துவத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். சூரிய கிரகத்துக்கு யாரு சத்ரு யாரு மித்ரன் அப்படிங்கிறத இப்போ நம்ம
பார்த்துடலாம். சூரிய கிரகத்துக்கு சந்திரன், குரு, அங்காரகன் இவெல்லாம் மித்திரன். புதமானது சமமா இருக்கு. சுக்கிரன், சனி இந்த 2 கிரகங்களும் சத்ருவாக இருக்கு. சந்திர கிரகத்துக்கு சூரியன், புதன் இந்த 2 கிரகமும் மித்திரமா இருக்கு. வேற எல்லா கிரகங்களும் சமமா இருக்கு. அங்காரக கிரகத்துக்கு குரு, சந்திரன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் மித்திரனா இருக்கு. சுக்கிரனும் சனியும் சமமா இருக்கு. புதன் சத்ருவானது. புத கிரகத்துக்கு சுக்கிரனும் சூரியனும் மித்திரனாரது. அங்காரகன், குரு, சனி இந்த 3 கிரகங்களும் சமமாறது. சந்திரன் சத்ருவானது. குரு கிரகத்துக்கு சூரியன், சந்திரன், அங்காரகன் மித்திரமாறது. சனி கிரகம் சமமாறது. புதனும் சுக்கிரனும் சத்ருவானது. சுக்கிர கிரகத்துக்கு புதன், சனி இந்த 2 கிரகமும் மித்திரமாறது. அங்காரகன், குரு சமமாறது. சூரியன், சந்திரன் சத்ருவானது. சனி கிரகத்துக்கு சுக்கிரன், புதன் மித்திரனாரது. குரு சமமாறது. ரவி, சந்திர, அங்காரகன் சத்ருவானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகு கேது விசாரமானது பண்ணலையா? அடுத்த 2 கிரகங்கள் ராகு கேது அதனுடைய ஸ்லோகங்கள் மேல சொல்ல வர. ரவிச்சந்திர குஜா ராஹோ ரிபவப்பரிகீர்த்திதாஹ சமௌ புத குரு ஏயௌ மித்ரே சுக்ரசனைஷ்சரௌ அப்படின்னு தனியா ராகுக்கு ஒரு ஸ்லோகமானது கொடுக்கிறார். என்னது? ரவிச்சந்திர குஜா ராஹோ ரிபவஹ. இப்போ 3 கிரகங்கள் சத்ரு அப்படிங்கிறது. எது? ரவி சூரியன், சந்திரஹ சந்திரன், குஜஹ அங்காரகன் இந்த 3 கிரகங்களும் சத்ருக்களா இருக்கு. இப்ப சமமா என்னென்ன கிரகம் இருக்கு அப்படின்னா புதனும் குருவும் 2 கிரகங்களும் சமமாக இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிறதெல்லாம் மித்ரே சுக்ர சனீஸ்வரோ, மிச்சம் இருக்கக்கூடிய சுக்கிரனோ சனீஸ்வரனோ ராகு கிரகத்துக்கு மித்ரனாரார். அடுத்தது கேது கிரகத்தினுடைய விசாரமானது சொல்றா. கேதோ சனி சிதௌ சத்ரு சமௌ குருபுதௌ ஸ்மிருதௌ ரவிச்சந்திர குஜாஸ்தஸ்ய மித்ராணி சம்பவந்தி. கேது கிரகத்துக்கு சனியும் சுக்கிரனும் சத்ருவார. சமமான ஸ்தானத்துல குருவும் புதனும் இருக்கா. சூரியன், சந்திரன், அங்காரகன் இந்த கிரகங்கள்லாம் மித்ரஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் கேதுவுக்கு அப்படின்னு சொல்லி ஆதித்யாதி நவகிரகங்களுக்கும் இந்த விசாரமானது சத்ரு மித்ர சம இந்த விசாரமானது இந்த 2 ஸ்லோகத்துல பண்ணியிருக்காங்க. அடுத்ததா திருத்தீய தசமே கிரகே நவபஞ்சமேஷ்டாம்புனி அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்களுடைய திருஷ்டி பார்வை, ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து எத்தனாவது இடத்த பாக்குறது அப்படிங்கிற விசாரமானது இந்த ஸ்லோகத்துல சொல்றார். திருத்தீய தசமே கிரகோ நவ பஞ்சமேஷ்டாம்புனி கிரமாச்சரண விருத்திதா ஸ்மரகிருஹம் ததः பஷ்யதி குஜசித புதௌ சசி ரவி புதௌ சிதக்ஷ்மா சுதௌ குருர் யம சனி குருர் பவனபா இமே மேஷதஹ. இதுல முதல் 2 பங்கியில கிரகங்களுடைய பார்வையை பத்தி விசாரம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரகம் எந்தெந்த ஸ்தானத்துல பூர்ணமா பாக்குறது, அர்த்தமா பாக்குறது, இல்லாட்டி அதனுடைய திருஷ்டியானது கம்மியானது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. இப்போ எல்லா கிரகமுமே தன்னுடைய ஸ்தானம், இப்போ ஜாதகம்னு எடுத்துட்டாக்கா அதுல எல்லா கிரகமும் ஒரு ஸ்தானத்துல இருக்கு, ஒவ்வொரு ராசியில இருக்கு. எல்லா கிரகமுமே தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து திருத்தீய தசம
நவம பஞ்சம அஷ்டம, நவம பஞ்சம சப்தம சதுர்த்த அஷ்டம, இந்த மாதிரி பாவங்கள்லாம் சரணத்தோட பாக்குறது. சரணாபி விருத்திதா அப்படின்னு சொல்றாங்க. சரண விருத்திதா, சரணம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கால் திருஷ்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அற திருஷ்டி, அதாவது 25% பாக்குறது, 50% பாக்குறது, இல்ல முழுசா பாக்குறது அப்படின்னு சொல்லி சரண விருத்திதா, ஒரு சரணத்துல பாக்குறது. ஒரு சரணம்னாக்கா கால் திருஷ்டி அப்படின்னு எடுத்துக்கணும். சரணம்னா கால்னு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது அற திருஷ்டி, அர்த்தமா பாக்குறது, இல்லாட்டி முக்கால் திருஷ்டி, ஏன் முழு திருஷ்டி அப்படின்னு சொல்லி 4 பிரகாரமா வந்து எடுத்துக்கணும். அதுதான் எல்லா கிரகங்களும் தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து திருத்தீய, தசம, நவம, பஞ்சம, அஷ்டம, சதுர்த்த, சப்தம, இந்த ஸ்தானங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடியது. அப்போ சரணத்தை வச்சுட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, முதல்ல சொல்லக்கூடிய திருத்தீய தசமம், 3ஆவதும் 10ஆவது ஸ்தானம், 3ஆவது ஸ்தானத்தையும் 10ஆவது ஸ்தானத்தையும் ஒரு சரண திருஷ்டியோட பார்க்கறது எல்லா கிரகங்களும். அதுக்கப்புறம் நவம பஞ்சம, 9ஆவது ஸ்தானத்தையும் 5ஆவது ஸ்தானத்தையும் 2 சரணத்தை கொண்டு பார்க்கறது. அதுக்கப்புறம் அஷ்டம சதுர்த்த, 8ஆவது ஸ்தானத்தையும் 4ஆவது ஸ்தானத்தையும் 3 சரணங்கள் கொண்டு பார்க்கறது. அப்போ 7ஆவது ஸ்தானத்தை பூர்ணமா வந்து பார்க்கறது எல்லா கிரகங்களும் அப்படிங்கறத வந்து சொல்ற. இதுல விசேஷமா அடுத்தத என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா, மேஷாதி ராசிகளுக்கு என்னென்ன கிரகங்கள் வந்து அதிபதியா வந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், விசாரணை. மேஷாதி 12 ராசிகள் இருக்கு. மேஷதா அப்படின்னு கொடுக்கிறார் ஸ்லோகம். மேஷதா, மேஷத்துல இருந்து 12 ராசிகளும் ஒவ்வொரு கிரகங்களானது அந்த ராசிகளுக்கு அதிபதியா வந்து வர்றது. இப்போ எப்படி வர்றது அப்படிங்கிறத சொல்றார். குஜ சீதாஹா புதௌ அப்படி கிரமமா எடுத்துக்கணும். மேஷத்துல இருந்து முதல்ல குஜஹா, குஜஹானாக்கா அங்காரகன். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, சீதஹா, சீதஹா அப்படிங்கிறதுனால சுக்கிரன். அப்போ ரிஷபத்துக்கு சுக்கிரன் அப்படின்னு எடுக்கணும். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு புதஹா, பொதுவா ராசி அதிபதி இவைகள்லாம் அப்படிதான் இருக்கும். மேஷத்துக்கு யார் அதிபதி அப்படின்னு எடுத்துட்டாக்கா அங்காரகன். அப்ப ரிஷப ராசிக்கு எது அதிபதி, எந்த கிரகமானது அதிபதியா இருக்கு அப்படின்னாக்கா, அப்போ மிதுனத்துக்கு புதன். அதுக்கப்புறம் அப்படி கிரமமா கடகத்துக்கு சசி, சசினாக்கா சந்திரன். சிம்மத்துக்கு யாரு, ரவிகி, ரவிகி அப்படின்னாக்கா சூரியன். அதுக்கப்புறம் மறுபடியும் புதன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன கிரகம் இருக்குன்னாக்கா சீதாஹா, சீதாங்கிறதுனால சுக்கிரன். அதுக்கு அடுத்துதான் ஸ்மாசுதாஹா அப்படிங்கிறதுனால மறுபடியும் அங்காரகன். அதுக்கப்புறம் குரு, அதற்கப்புறம் சனி, அதற்கப்புறம் மீண்டும் சனி, அதற்கப்புறம் வந்து குரு அப்படின்னு சொல்லி மேஷாதி துவாதச பாவங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் வந்து அதிபதிகளா வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றேன். மறுபடியும் ஒரு தடவை இத புரியுற மாதிரி பார்க்கலாம். மேஷ ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டாக்கா அங்காரகன். ரிஷப ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டாக்கா சுக்கிரன். மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டாக்கா புதன். கடக ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னாக்கா அது சந்திரன். சிம்ம ராசிக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தாக்கா அது சூரியன். கன்னியா ராசிக்கு யார் அதிபதி பார்த்தாக்கா அது புதன். துலா ராசிக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தாக்கா அது சுக்கிரன். விருச்சிக ராசிக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தாக்கா அது அங்காரகன். அதே போல தனுர் ராசிக்கு யார் அதிபதி பார்த்தாக்கா அது குரு. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் யார் அதிபதி அப்படின்னு பார்த்தாக்கா அது சனி. மீன ராசிக்கு யார் அதிபதி பார்த்தாக்கா அது குரு. இப்படியாக
ஒரு ராஜ்ய சபை மாதிரி. அது பார்த்தாலே தெரியும். அந்த 12 பாவங்களையும் ஜாதகத்தை வரைஞ்சு அந்த 12 பாவங்களையும் வந்து கிரகங்களை வந்து வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ராஜ்ய ராஜஸ்தானத்துல இருக்கிறது யார் அப்படின்னாக்கா சூரியன், ராணிஸ்தானத்துல யார் இருக்காரு அப்படின்னாக்கா அது சந்திரன், கடைசியா சேவகஸ்தானத்துல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டாக்கா சனி. இப்படியாக ஒரு ராஜ்யசபை மாதிரி அது இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்தந்த கிரகங்கள் இந்தந்த ராசிக்கு அதிபதி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா கிரந்தத்தை, இந்த கிரந்தத்தினுடைய முதல் அத்தியாயத்தை வந்து பூர்த்தி பண்ற. பிரத்யை பத்யைர் கும்பிதே சூரிதோஷே அலங்காராख्ये ஜாதகே மஞ்சுளேஸ்மின் சம்ஞாத்யாயः ஸ்ரீ கணேசேன வர்யைர் விருத்தி திக்பிஹி விருத்தைஹி திக்பிஹி சம்யுதோயம் பிரணீதः அப்படிங்கிறத வந்து சொல்லி பூர்த்தி பண்றாரு இந்த முதல் அத்தியாயம். பிரத்யைஹி பத்யைஹி, இந்த கணேச தெய்வஜன் அவரால் பிரத்யைஹி பத்யைஹி பத்யைஹி கும்பிதே அப்படிங்கிற ரொம்ப அழகான பத்தியங்களோட சேர்ந்து ரச்சனை பண்ண. அது எப்படி இருக்கு? சூரிதோஷா. சூரிதோஷை அப்படின்னாக்கா கவிகள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய இந்த கிரந்தத்துல ஜாதக அலங்காராக்கே அப்படின்னா ஜாதகாலங்காரம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்துல அஸ்மின் இந்த கிரந்தத்துல மஞ்சுளே மிகவும் அழகாக இருக்கக்கூடிய இந்த முதல் அத்தியாயத்துல சம்யாத்தியாய அப்படின்னு பேரை கொண்ட இந்த முதல் அத்தியாயமானது ஸ்ரீ கணேசவர்யைஹி விருத்தைஹி திக்பிஹி அப்படிங்கிற இந்த கணேசவரியராகிய நான் விருத்திபிஹி 10 விருத்தங்கள்ல வந்து இந்த ஸ்லோகம் 10 ஸ்லோகங்கள் திக்பிஹி அப்படிங்கறதுனால 10 ஸ்லோகங்கள் வந்து எடுத்துக்கணும். திக்கு அப்படிங்கறதுனால 10 திக்கு அப்படிங்கிற கணக்கை வச்சுட்டு இந்த 10 ஸ்லோகங்கள்ல வந்து சேர்ந்து இந்த சம்யாத்தியாய அப்படிங்கிற இந்த அத்தியாயத்தை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கேன், என்னால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிக்கிறார். அப்போ முதல் 2 ஸ்லோகத்தை வந்து ஒரே விஷயத்த சொல்லக்கூடியதுனால அது ஒரு ஸ்லோகமா எடுத்திருந்தாக்கா இந்த சம்யாத்தியாயத்துல 10 ஸ்லோகங்கள் வந்து இருக்கு. அதனால இந்த விசாரங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததா பாவாத்தியாய அப்படின்னு 2வது அத்தியாயத்தை வந்து அவர் ஆரம்பிக்கிறார். பாவாத்தியாயத்தை பாவங்களை பத்தி விசாரமானது இந்த பாவாத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்கார். ஒவ்வொரு பாவங்கள் போன அத்தியாயத்துல நம்ம பார்த்த பாவங்கள், முதல் பாவம் 2வது பாவத்துக்கு ஒவ்வொரு விசாரம் பண்ணணும், அந்த பாவத்துக்கு ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? தேகம், திரவிய, பராக்கிரமம் அப்படின்னு சரீரத்தை பத்தி விசாரம், அடுத்தது வந்து தனத்தை பத்தின விசாரம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்ஸ்தானம் பஞ்சமம் சியாத அப்படின்னு சொல்லிட்டு 5வது பாவத்தை வந்து அதனுடைய விசாரம், அது வேற என்னென்ன விசாரம் பண்ணலாம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாவத்தையும் வந்து அதுல என்னென்ன விசாரம் பண்ணலாம், அந்த பாவத்தினுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது போன அத்தியாயத்துல சொல்லியிருந்தார். இந்த அத்தியாயத்துல அந்தந்த பாவங்கள்ல கிரகத்தினுடைய சேர்க்கையோ இல்லாட்டி அந்தந்த பாவங்கள்ல இருக்கக்கூடிய பாவநாதன் யார் இருக்கானோ, இப்ப நம்ம கடைசியா பார்த்த ஒரு ஸ்லோகத்துல ஒரு விசாரமானது இருந்தது. என்ன இருந்ததுனாக்கா இந்த இந்த 7 கிரகங்களினுடைய ஸ்தானங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பாவங்களுடைய நாதனும் அவளாதான் வருவா எப்படியா இருந்தாலும் இல்லையா? மேஷத்தினுடைய அதிபதி வந்து அங்காரகன், ரிஷபத்தினுடைய அதிபதி வந்து சுக்கிரன் சொல்லி பார்த்தோம் இல்லையா? இதேதான் இந்த அதிபதி இந்த மேஷ ராசியில மேஷாதி 12 துவாதச ராசியில இருக்கக்கூடிய அதிபதிகள் தான் பாவேசனாவும் வருவா, பாவநாதனாவும் வருவா. அந்த பாவநாதனுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அதை கொண்டு அந்த பாவத்தினுடைய பலமானது விசாரம் பண்ணணும். அதுக்காக தான் அவ இந்த 2வது அத்தியாயத்தை பாவாத்தியாய அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கார்.
அதுல முதல் ஸ்லோகம் சுகானன சரோருஹாத் கலிதமத்ர பூமிதலே அலம் பரமசுந்தரம் சகலமாகலய்யாதுனா பிரவீமி தனுபாவதः பிரவர தெய்வ வித்தோஷதம் யதத்ர மம சாபலம் கிமபி தக்ஷமத்வம் புதாஹ அப்படிங்கிறது சொல்ற. இந்த பூமி தளத்துல பிருத்திவியில என்ன ஆயிடுது? சுகானன சரோருஹாத்து கலிதம். முதல்லயே சொல்லியிருந்த முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றச்ச சுகஜாதகம் அப்படிங்கிற கிரந்தத்தை தான் நான் இப்போ பலவித விருத்தங்கள்ல ஸ்லோக ரூபமா ரொம்ப ருச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்லோக ரூபமா எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேதான் இங்கேயும் சொல்ல வர சுகானன சரோருஹாத்து கலிதம். சுகரிஷியனுடைய முகார விந்தத்துல இருந்து வந்த இந்த ஜாதக கிரந்தமானது பரமசுந்தரம், ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான அழகான ஒரு கிரந்தம் இது அப்படிங்கிறத சொல்றேன். அப்பேற்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சகலம் பலம், அவர் சொல்லக்கூடிய எல்லா பலன்களையும் ஆகலைய எல்லாத்தையும் விசாரம் செய்து இப்ப என்ன பண்ண போறேன்? அதுனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பிரவர தெய்வ வித்தோஷதம் அப்படிங்கிற சிரேஷ்டமா இருக்கக்கூடிய ஜோதிஷ சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருக்குமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ சுகமுகாது கலிதம் அப்படின்னாக்கா சுக பிரம்மரிஷினுடைய முகாரவிந்தத்திலிருந்து வந்ததுன்னா சிஷ்ய பரம்பரையா அதை ரட்சணம் பண்ணி வந்த கிரந்தம் அப்படின்னு அர்த்தம். சிஷ்ய பரம்பரையா ஆகதம் அந்த கிரந்தம். அப்போ அந்த தெய்வஜனா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த கிரந்தமானது இருக்கு. அந்த கிரந்தத்துல தனுபாவதாக ஷரீர பாவத்துல இருந்து ஆரம்பிச்சு யயபாவகா 12வது பாவ பரியந்தம் நான் இப்போ பாவ விசாரமானது சொல்ல போனேன். அதனால ஹே புதாக, இந்த பாவ பலன் சொல்லும் பொழுது ஏதாவது என்னையும் மீறி அதிகமா அத்தியுக்தி ஏதாவது வந்துருத்துன்னா, சபலத்துல ஏதாவது அத்தியுக்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்படின்னாக்கா அதை நீங்க பொறுத்துக்கணும். தது க்ஷமத்வம் புதாஹா அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கு அடுத்தது தனுபாவசிய சுபாபலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். தனுபாவம் சரீர பாவத்தினுடைய சுபபலம். ஜாதகம் பார்க்கறச்ச ஒருத்தருடைய சரீரம் ஆரோக்கியம், தனுபாவம்னா தேகம் தானே, அந்த தேக ஆரோக்கியம் தேக சௌக்கியம் எப்படி இருக்கு, தேக சௌக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாக்கா அதுல லக்னபாவத்தை முதல்ல விசாரம் பண்ணணும். அதுதான் தனுபாவா அப்படின்னு சொல்றா. அது என்ன சொல்றா அப்படிங்கிறத